இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிப்ரவரி 1 முதல் கோலாலம்பூரில் 3 மில்லியன் வாகனங்கள் நுழைந்தன. அதுவே மோசமான நெரிசலுக்கு காரணம். போலீஸ் பிப்ரவரி 1 முதல் 12 வரை 3 மில்லியனுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் கோலாலம்பூரில் நுழைந்துள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளது. சீன புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு மக்கள் தயாராகி வருவது காரணமாக கடந்த வாரம் இந்த கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக அது கூறியது. அதோடு தேசிய நிகழ்வுகள், விபத்துகள் மற்றும் மோசமான வானிலை நிலையும் நெரிசலை அதிகரித்தன. இதற்கு தீர்வாக போலீசார் ஓப்செலாமாட் 25 சோதனை நடவடிக்கையை தொடங்கியுள்ளனர். இதையடுத்து பேரங்காடிகள், மாநகரங்களுக்குள் நுழையும் பாதைகள் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் கூடுதல் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். உச்ச நேரத்தை தாண்டியும் போக்குவரத்து கட்டுப்பாடு நீடிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்தை சுமூகமாக்க கோலாலம்பூர் மாநகர் மன்றமும் சாலை சமிக்ஞை விளக்கு நேரங்களை மாற்றியுள்ளது. விபத்துகள் நடந்தால் உடனடியாக அகற்றுவதற்காக அவசர குழுக்களும் தயார் நிலையில் உள்ளன. இந்நிலையில் ஓட்டுநர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கவும், பயணத்தை முன்கூட்டியே திட்டமிடவும், அதிகாரிகளுடன் ஒத்துழைக்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நாடு வளர்ச்சி அடைவதற்கான அடித்தளமாக குடும்ப கல்வியை வலுப்படுத்த வேண்டும். இன்று அறிமுகம் கண்ட DKKN எனப்படும் தேசிய குடும்ப அன்பு கொள்கையுடன் இணைந்த மலேசிய வளர்ச்சி அடைவதற்கான அடித்தளமாக குடும்ப கல்வியை அனைத்து தரப்பினரும் வலுப்படுத்த வேண்டும். மதிப்புகள், ஒழுக்கங்கள் மற்றும் சமூக ஒற்றுமையை உருவாக்குவதில் முக்கிய அடித்தளமாக இருக்கும் குடும்ப நிறுவனத்தின் பங்கை தற்போது அடையப்பட்டுள்ள பொருளாதார முன்னேற்றம் புறக்கணிக்க கூடாது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். பொருளாதாரம், தகவல் தொழில்நுட்பம், இலக்கவியல் மாற்றம், எரிசக்தி மாற்றம் பற்றி நாம் விவாதிப்பதற்காக கற்பனை செய்து பாருங்கள். ஆனால் அடித்தளம் இன்னும் குடும்பம்தான். அதனால்தான் ஆரோக்கியமான குடும்பங்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்த அமைச்சர்கள் மற்றும் அமைச்சகங்களுக்கு நான் ஆதரவு அளித்து அனைத்து ஊக்கத்தையும் அளிக்கிறேன். மேலும் இந்த குடும்ப அன்பு கொள்கை நமக்கு ஒரு நினைவூட்டலாகும் என்றார் அவர். ஆகவே வானொலியின் வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் அறிவிப்பாளர்கள் அல்லது அதன் பணியாளர்கள் அர்ப்பணிப்பை நேயர்கள் அனைவரும் உணர்ந்து பாராட்டவே ஆண்டுதோறும் பிப்ரவரி 13ஆம் தேதி உலக வானொலி தினம் கொண்டாடப்படுகிறது. சனிக்கிழமை பேராக் உலுகிந்தாவில் நடைபெற்ற தேசிய குடும்ப அன்பு கொள்கையின் அறிமுக விழாவில் அன்வார் உரையாற்றினார். வெளிநாட்டவர்கள் மலேசியாவில் மருத்துவ பரிசோதனைகளை தவிர்க்க போலி கடப்பிதழ்களை தருவிக்கும் கும்பல் சிக்கியது. மலேசியாவில் கட்டாய மருத்துவ பரிசோதனைகளை தவிர்க்க வெளிநாட்டவர்களுக்கு உதவும் வகையில் போலி கடப்பிதழ்களை தருவிக்கும் கும்பல் அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். குடிநுழைவுத்துறை நடத்திய சோதனை நடவடிக்கையில் கோலாலம்பூர் செந்துலில் 27 வயது வங்காளதேச மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் இந்த கும்பல் ஃபோமெமா மருத்துவ பரிசோதனையில் தேராத வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு போலியான அல்லது மாற்றி அமைக்கப்பட்ட கடப்பிதழ்களை வழங்கி அவர்கள் மருத்துவ ரீதியாக தகுதியானவர்கள் என பொய்யாக காட்டியது தெரிய வந்துள்ளது. சோதனையில் 22 போலி கடப்பிதழ்கள், கணினிகள், அச்சு எந்திரங்கள் மற்றும் ஆவணங்களை மாற்ற பயன்படும் கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடந்த 6 மாதங்களில் மாதத்திற்கு 200 முதல் 300 வரையிலான போலி கடப்பிதழ்கள் தயாரிக்கப்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட நபர் புத்ரஜயா குடிநுழைவு அலுவலகத்தில் மேல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். நான் எப்போது கோவில்களை உடைக்க சொன்னேன்? அன்வார் கேள்வி. கோவில்கள் உட்பட அனைத்து வழிபாட்டு தலங்களும் சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்பதே தமது வலியுறுத்தல் என குறிப்பிட்ட அவர், ஒருபோதும் மற்ற சமயத்தாருக்கு எதிராக அதுபோன்ற செயலில் இறங்க மாட்டேன் என்றார். அரசியலமைப்பு சட்டம் சமய சுதந்திரத்தை வழங்குகிறது. ஆனால் அனைத்தும் சட்டத்திற்கு உட்பட்டே. எல்லா கோவில்களையும் நான் சொல்லவில்லை. சில கோவில்கள் அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ளன. அவற்றின் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றார் அவர். இங்கு மட்டுமல்ல, சீனா, இந்தியா என எந்த நாடாயினும் சட்டம் ஒன்றுதான். இந்தியாவில் இன்னும் கடுமையான சட்டம் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இந்த விஷயத்தில் சட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் என கூற வந்த வார்த்தையை அர்த்தத்தை சர்ச்சையாகி கலகம் செய்கிறார்கள் என அன்வார் சொன்னார். 2 நாட்களாக நடைபெற்ற மலாய் ஆட்சியாளர்கள் மன்ற கூட்டத்தில் கூட கோவில்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் வரவில்லை. தீவிர இந்து மத பற்றாளரான இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் தாம் கொண்டிருக்கும் நெருங்கிய நட்பு, இரு நாடுகள் இடையிலான ஒத்துழைப்பு ஆகியவற்றையும் சுட்டிக்காட்டிய அன்வார், இப்படி ஒரு சூழலில் தாம் எப்படி இந்து சமூகத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க முடியும் என மறு கேள்வி கேட்டார். மலாய், சீனர், இந்தியர் என அனைவருக்குமே தாம் பிரதமர் என்றும் நல்லிணக்க மலேசியாவில் சட்டத்தின் மாண்பை கட்டிடு காப்பது அவசியம் என்றார் அவர். தாய்லாந்து பள்ளி துப்பாக்கிச்சூடு, பள்ளி முதல்வர் பலி.
தென் தாய்லாந்தில் உள்ள பள்ளி ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் பள்ளி முதல்வர் உயிரிழந்துள்ளார். அட்யாய் நகரில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் 18 வயது இளைஞர் ஒருவர் பள்ளிக்குள் நுழைந்து துப்பாக்கியால் சுட்டதாக போலீசார் கூறினர். பள்ளி முதல்வர் படுகாயம் அடைந்து உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்தார். மேலும் 2 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். அவர்கள் தற்போது மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவ இடத்திலேயே சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். துப்பாக்கி எவ்வாறு கிடைத்தது மற்றும் சம்பவத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த துயர சம்பவம் மாணவர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியையும் பெற்றோர்களிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவர்களுக்கு உரிய ஆலோசனை சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அசாம்பாக்கி விசாரணை சிறப்பு செயற்குழுவிற்கு வாய்ப்பளிக்க வலியுறுத்து SPRM தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் மற்றும் விவகாரங்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ள அரசாங்கம் அமைத்திருக்கும் சிறப்பு செயற்குழுவிற்கு அனைத்து தரப்பினரும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியிருக்கின்றார். எந்தவொரு நடவடிக்கையும் எடுப்பதற்கு முன்னர் அக்குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணை முழுமையாகவும் வெளிப்படையாகவும் மேற்கொள்ளப்பட்டு அதன் மூலம் உறுதியான அடிப்படை இருக்கிறதா என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றும் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அரசாங்க தலைமை செயலாளர் முன்னதாகவே தகவலை கொடுத்தார். முதலில் அவர் தயாராகட்டும், இது என்னவென்று பார்க்கட்டும். தேசிய சட்டத்துறை தலைவருடன் ஆய்வு செய்ய வேண்டும். பொது சேவை தலைவர் முதலில் வழக்கமான செயல்முறையை பின்பற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். முதலில் அவர் ஆய்வு செய்யட்டும். வழக்கு எவ்வளவு தீவிரமானது என்று முதலில் தெரிய வேண்டும். அடிப்படை இருந்தால் அதை ஆராய்வோம். நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அழுத்தத்தில் இருப்பதால் உடனடியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அழுத்தம் கொடுக்காதீர்கள். அவ்வாறு முடியாது, எனவே ஆராய்வோம் என்றார் அவர். துறைமுகம் முதல் நெடுஞ்சாலை வரை தோட்ட பாட்டாளியின் மகன் SP மணியம் உச்சம் தொட்ட கதை. பேராக் பாரிட் முந்தார் பாக்கார் பாசிம் தோட்ட பாட்டாளியின் மகன் SP மணியம் குடும்ப பின்னணிகள் SPM வரை மட்டுமே படித்தவர். ஆனால் இன்றோ பார்ப்போற்றும் APP குளோபல் லாஜிஸ்டிக் கன்சார்டியம் சென்ட்ரிகான் பிரகத் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மற்றும் திட்ட மேலாளர். அனைத்துலக ஆகாய கடல் சரக்கு சுங்க அனுமதி, கிடங்கு வசதி மற்றும் உள்நாட்டு போக்குவரத்து வரை மலேசியாவின் விநியோக சங்கிலி துறையில் முன்னேறி வரும் முக்கிய நபர். 30 ஆண்டுகளுக்கு முன் 2 பேருடன் தொடங்கப்பட்ட இந்நிறுவனம் இப்போது 15 பேருடன் செயல்பட்டு வருகிறது. நிறுவனத்தை இவர் எடுத்த எடுப்பிலேயே தொடங்கிவிடவில்லை. அனுபவத்தை கற்றுக்கொண்ட பிறகே தைரியமாக காலடி எடுத்து வைத்துள்ளார். அதுவும் பெரிய நிறுவனத்தை தொடங்க போகிறோம் என இவரும் ஆரம்பத்தில் எதிர்பார்க்கவில்லையாம். தற்போது பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் லாஜிஸ்டிக் சேவைகளை வழங்கி வருகிறது SP மணியத்தின் APP குளோபல் லாஜிஸ்டிக்ஸ். அசாம்பாக்கி 17.7 மில்லியன் ரிங்கிட் பங்கு சர்ச்சை. ப்ளூம்பர்க் மீது புகித் அமான் விசாரணை. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி குறித்து அவதூறு செய்தி வெளியிட்டதாக கூறி புகித் அமானின் ரகசிய குற்றப்பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது. கிரிமினல் அவதூறு பரப்பியது மற்றும் இணையத்தை தவறாக பயன்படுத்தியது ஆகிய கோணங்களில் விசாரணை நடைபெறுகிறது. ப்ளூம்பர்க் வெளியிட்ட செய்தியில் அசாம்பாக்கி வெலாசிட்டி கேபிட்டல் பிரகத் நிறுவனத்தில் 17.7 மில்லியன் ரிங்கிட் பங்குகளை வைத்திருந்ததாக கூறப்பட்டுள்ளது. இது 2024 அறிமுகப்படுத்தப்பட்ட அரசு பணியாளர் விதிகளை மீறுவதாக அதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆனால் குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்த அசாம்பாக்கி தன்னிடம் தற்போது எந்த பங்குகளும் இல்லை என கூறியுள்ளார். இதையடுத்து ப்ளூம்பர்க் மீது 100 ரிங்கிட் மில்லியன் இழப்பீடு கோரி சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளார். ப்ளூம்பர்க் கோ தனது செய்தி உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. இதற்கிடையில் குற்றச்சாட்டை விசாரிக்க அரசாங்கம் ஒரு சிறப்பு பணிக்குழுவை அமைத்துள்ளது. கோலாலம்பூரில் 16 லட்சம் பேரின் வாழ்வை நாசப்படுத்தக்கூடிய 3 டன் போதைப் பொருள் பறிமுதல். மலேசிய போலீசார் அனைத்துலக போதைப் பொருள் கடத்தல் கும்பலை முறியடித்து 3 டன் மீதாபெத்தமைன் உட்பட பல்வேறு போதைப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். சபா மற்றும் ஸ்லாங்கூரில் நடத்தப்பட்ட தொடர் சோதனைகளில் கேட்டமைன் எக்ஸ்டசி மாத்திரைகள், கொகைன் கலந்த வேப் திரவம், 5 எரிமின் மாத்திரைகள் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. கடல் வழியாக போதைப் பொருட்களை கப்பல் கொள்கலன்களில் மறைத்து அனுப்பியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பிள்ளாந்துறை முகத்தில் மட்டும் 255 கிலோ மெத் கைப்பற்றப்பட்டது. இந்த போதைப் பொருட்கள் 1.6 மில்லியன் மக்களின் வாழ்க்கையை அழித்திருக்க கூடும் என தேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ காலித் இஸ்மாயில் கூறினார். 23 முதல் 45 வயதுக்குட்பட்ட 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.